நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய நல்ல நேரம்னு இருக்குது. இந்த நாள் அன்றைக்கி செய்யலாம், சுப முகூர்த்த நாள் அன்றைக்கி இது செய்யலாம், இந்த நேரத்தில் இது செஞ்சால் நல்லது, இந்த நேரத்தில் இதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பொதுவாக நம்ம நாள் நாள் பார்த்து, கிழமை பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, என்னென்னமோ பார்த்து குறித்து அதுபடி பண்ணுறோம். அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. இப்போ இதையும் தாண்டி ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே இப்போ எனக்கு அப்படின்னா எனக்குன்னு ஒரு நேரம், நல்ல நேரம் இருக்குது. பொதுவாக நல்ல நேரம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்குது. ஆளாளுக்கு தனித்தனியாக ஒரு நல்ல நேரம். இந்த விஷயம் இந்த நேரத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும், இந்த நேரத்தில் இந்த விஷயம் செய்யாமல் இருக்கிறது நல்லது, தவிர்ப்பது நல்லது, இந்த மாதிரிலாம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதற்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் பேர் பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்க. 5 பட்சிகளை வைத்து ஒரு சாஸ்திரம் இயற்றியுள்ளார்கள். இது பேசிக்காக எதை பேஸ் பண்ணுன்னா பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணுது. இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு நமக்கு எப்படி தெரியுமா, இப்போ ஒருத்தருக்குமே ஒரு பட்சி இயங்குறாங்க. இப்போ என்னோட பட்சி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் நட்சத்திர பட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்த நட்சத்திரம் தெரிந்தால் நம்ம நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்சிக்கலாம். நட்சத்திரம் எனக்கு ஜாதகம்லாம் கிடையாதுங்க, எப்போ பிறந்த எதுவுமே தெரியலங்க அப்படின்னா பெயர் பட்சி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது கண்டுபிடிக்கிற டெக்னிக்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பட்சி எதுவென்று நான் தெரிந்த பிறகு என்னோட பட்சி தெரிஞ்சிடுச்சுங்களா, இப்போ ஒன்று நட்சத்திர பட்சி அது பெயர் பட்சி, எதை எப்போ பயன்படுத்தணும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். எதை எப்போ பயன்படுத்தணும்னு தெளிவாக தெரிஞ்சு நம்ம பட்சி நமது நேரம், அதுக்கு காலம் இருக்குது, ஜாமம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல நேரம், அதாவது அரசுன்னு சொல்லுவாங்க, அரசு சாவுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். அதாவது அரசுன்னு இருக்கும்போது அரசில் சூப்பராக நிச்சயமாக செய்யலாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது செய்யலாம், ஊனில் இருக்கும்போது செய்யலாம். அதெல்லாம் நம்ம கிளாஸில் கற்றுக்கலாம். அதெல்லாம் சரி.